ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன நானும் ஒருத்தரோட போடுறேன். இப்போ என்னத்தை பண்ண வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. அது எனக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சு. ஏன் நான் இந்த வீடியோ பண்ணுறேன் அப்படின்னா, நான் முன்னெல்லாம் கேவலமாக வீடியோஸ் எடுத்து போடுறேன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. அதனால் இப்போ இனிமேல் நான் ஸ்டோரி சொல்லலான்னு இருக்கேன். என்னோடய இமேஜினரியிலேருந்து இல்லை, எனக்கு இமேஜினரி வரும், அந்த இமேஜினரியிலேருந்து சொல்லலான்னு இருக்கேன். ஓகே, ஒரு ஊரில் ஒருத்தவங்க இருக்காங்களா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு. இவங்க 2 பேர் இருக்காங்க. ஒரு நாள் அவங்க 2 பேருமே காட்டுக்கு போகிறாங்களாம். காட்டுக்கு போனவங்க ஒரு கண்டினியூஸ் 24 ஹவர்ஸாக அங்கேயே இருக்கலாம் அப்படின்ற மாதிரி டூர் போட்டு அங்கே போகிறாங்களாம். அதுவும் ஏஷியன் டைமில் ஒரு 2000 இருக்காது, 1999 இந்த மாதிரி டைமில் அவங்க போகிறாங்க. அந்த டைமில் எந்த மிஷினும் இல்லை, எந்த லைட் லாம்பும் கண்டுபிடிக்கல. அது என்னோடய இமேஜினரி, அதனால் அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும் போது அவங்க தனியாக போகிறாங்க. அங்கேயே இருக்க ஸ்டே பண்ணுறதுக்கு பிளான் போட்டாங்க. அவங்க ஒரு வீடு மாதிரி குட்டியாக இவ்வளோண்டு ஒரு கொகை மாதிரி இப்படி அந்த பிளாங்க்லாம் இருக்கும்ல, அந்த பிளாங்க்லாம் அடிக்க வச்சு அங்கே இருக்காங்களாம். ஒரு கண்டினியூஸ் ஒரு 4 days அங்கேயே இருந்தாங்களாம். கரெக்டாக ஃபோர்த்து டே அப்போ லூனார், அது என்னது லூனார், அந்த டைமில் அந்த நிலா எதுக்கோ நடுவில் வரும். எர்த் நடுவில் இருக்கும், சன் இப்படி இருக்கும், மூன் இந்த லாஸ்ட்டில் இருக்கும். இதுதான் லூனார். இல்லை சாரி, இந்த மூன் நடுவில் இருக்கும், சன் இங்கே இருக்கும், எர்த் இங்கே இருக்கும். இதுதான் இந்த லூனாரோட அந்த டைமில் என்ன நடக்குமா சொல்கிறேன். அந்த டைமில் ஒரு பெருசாக ஒரு டாக் மாதிரி இருக்கான். ஆனால் அது டாகே இல்லையா, அது வேறு டாக் மாதிரி கொஞ்சம் இருக்கான், கொஞ்சம் லைன் மாதிரி இருக்கான், மூஞ்சி பக்கம் லைன் மாதிரி இருக்கான். அப்புறம் அது பிஹேவ் பண்ணுறது டாக் மாதிரி இருக்கான். பார்த்தா அது இங்கே ரோம் பண்ணிகிட்டு இருந்துச்சா. அந்த குட்டை மாதிரி ரெடி பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னல, அதை கால் வச்சு அப்படியே நசுங்கிடுச்சான். நல்ல வேளை அவங்க ஒய்ஃப் கரெக்டாக பார்த்து வெளியே வந்துட்டாங்களாம். ஆனால் அவர் அந்த உள்ளே இருந்தார்ல, அவர் ஸ்பாட் அவுட், அதனால் இறந்துட்டாரா. இவங்க மட்டும் காட்டிலேருந்து அழுதுகிட்டே நடந்து போகிறாங்க. எக்ஸிட் எங்கே இருக்குது, எப்படி நம்ம இந்த காட்டை விட்டு வெளியே போகிறது அப்படின்னு. அதுவும் எப்போ, அந்த லூனார் அப்போ கரெக்டாக அந்த டைமில் அவங்க போகிறாங்க. அந்த சிங்கம் அந்த டாக், அதுக்கு பேர் வைக்கிறார் நியன்னா, அப்படி கூட வச்சுக்கலாம், நியன்னா. அந்த நியன்னா அந்த டைமில் தான் வருது. கரெக்டாக இவங்க அதை பார்த்துட்டு ஓடுன்னு ஓடுறாங்க. விட்ட அவார்டே வாங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஓடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் ஒரு இடத்துல நிற்கிறாங்க. நின்னா பார்த்தா அப்போ அந்த நியனா அது பின்னாடி வரல. அதனால் அவங்க ஓகே, அப்படி ஹபாடி இந்த நியனா பின்னாடி வரல, நம்ம எப்படியோ ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிட்டு காலையில் அவனோட வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவங்க பிளான் போட்டிருந்தாங்க. அவங்களும் தூங்கிட்டாங்களா. காலைல ஆயிடுச்சான். அந்த லூனாரும் முடிஞ்சனால அந்த நாயக்கம் நியனா அது போயிடுச்சா. ஓகே அப்படின்ற மாதிரி பிளான் போட்டு வெளியே வராங்களாம். வெளியே வந்தால் அந்த டோட்டல் காடும், இவங்க வரும்போது இவங்க என்ட்ரி ஆகும்போது காடு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ பார்க்கும்போது ஒரு சிட்டி மாதிரி ஆயிடுச்சான். காலையில் டைமில் இவங்க பார்த்துட்டு என்னடா இவ்வளோ இது என்னது எல்லா பக்கமும் பில்டிங்காக இருக்கே அப்படின்னு அவங்க பார்த்து ஆச்சரியப்பட்டாங்களாம். பார்த்தா அவங்க தூங்கினாங்கல்ல, அவங்க இவ்வளோ நேரம் கோமாவில் இருந்திருக்காங்களாம். கோமாவில் இருந்தனால அவங்களுக்கு எதுவுமே தெரிலையாம். கடைசியில் இவங்க எப்படி எந்திச்சாங்களாமா, அந்த கோமாளி படத்தில் வர மாதிரி தான் ஒரு எறும்பு கடிச்சு எந்திச்சிட்டாங்களா. எந்திச்சு அவங்க சுற்றி முக்கி பார்க்குறாங்க. எல்லா பக்கமும் பில்டிங்கு. ஒரு ஆண்டி என்னம்மா நீ இங்கே படுத்திருக்க,
உனக்கு என்ன ட்ரெஸ் இவ்வளோவா இருக்குது, நாங்கள்லாம் எப்பயுமே டிஷர்ட் பேண்ட் தானே போடுவோம், ஏன் நீ டிஷர்ட் பேண்ட் போடலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்களா. டிஷர்ட் பேண்ட்டா, என்னடா டிஷர்ட் பேண்ட்டு அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு அவங்க கேட்குறாங்களாம். அதுக்கு அந்த ஆண்டி சொல்கிறாங்களாம், டிஷர்ட் பேண்ட்லாம் ஒன்றும் இல்லை, நான் போட்டிருக்க மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாங்களாம். என்னடா நீ சாரி போடுறது எவ்வளோ அழகாக இவ்வளோ லட்சணமாக இருக்கும், ஆனால் நீங்கள் கேவலம் ஒரு டிஷர்ட் பேண்ட்டை போட்டுட்ருக்கீங்க அப்படி சொன்னாங்களா. அப்படி சொன்ன உடனே இந்த ஆன்ட்டியோ போடி கிளவி எப்படி திட்டிட்டு கிளம்பிட்டாங்களாம். அவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு இப்போ வயசாயிடுச்சான். அவங்க வீடு எங்கே இருந்துச்சோ அந்த இடத்துக்கு போகிறாங்களாம். அந்த வழியில் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அந்த பில்டிங் மட்டும்தான் இருக்குது, மீதி ரோடெல்லாம் அப்படியே தான் இருக்கான். அவங்க கரெக்டாக நடந்து போகிறாங்க அவங்க வீடுக்கிட்ட. அவங்க வீடு இங்கே இருக்குது. அவங்க வராங்க, கரெக்டாக ஏதோ அவங்கள தடுக்குது. பின்னாடி யாரோ பிடிச்சிருக்குறாங்க. யாருன்னு பார்த்தா, யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு திருடானாக இருக்கலாம் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க. அவங்கள இழுத்தது அவங்களோட ஹஸ்பண்டு. அவங்களோட ஹஸ்பண்ட் இறந்து போலையா, அவர் தப்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் இவங்கள தேடி ரொம்ப நாள், ஒரு 2 இயர்ஸாக இவர் தேடிக்கிட்டே இருக்காரு. 2 இயர்ஸ் அவங்க கிடைக்கல. பார்த்தா அவங்க 2 இயர்ஸாகவும் கோமாவில் தான் இருந்திருக்காங்க. கடைசியில் இவங்க வந்தோடனே, யார்மா நீ அப்படின்னு பிடிச்சி மண்டையில் பிடிச்சி இப்படியே இழுத்துட்டாங்களாம். இழுத்த உடனே அவங்க திரும்ப, யார் நீ, எங்கள் வீட்டுக்குள்ளே நான் போகிறேன், எதுக்கு என் முடிவு பிடிச்சிருக்கிற அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, சரண்யா நீயா இது, ஐயோ அன்றைக்கி நான் இறந்துட்டேன், நான் அழுது போனேன்ல, ஆனால் நான் சாவலை அப்படின்னு சொன்னாங்கன்னா இவங்க 2 பேருமே ஆச்சரியத்தில் ஒன்று இருந்துக்கிட்டாங்களாம். இதுதான் அந்த கதை. தேங்க்யூ.